இதைத் தொடர்ந்து சரியாக காலை 8:30 மணிக்கு இவிஎம் இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி என்பது தொடங்கி இருக்கின்றது. இதற்காக லயலா கல்லூரி நுழைவாயிலேயே காவலர்கள் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஒவ்வொரு கட்சிகளை சார்ந்த முகவர்களும் காலை 6 மணி முதலே அதாவது லயலா கல்லூரியை நோக்கி வந்திருக்கின்றனர். இந்த லயலா கல்லூரியை பொறுத்தவரை 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான இயந்திரங்கள் இங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கடந்த 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்ற நிலையில் இன்று வரை கொளத்தூர், பெரம்பூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர், ஆயிரம் விளக்கு மற்றும் எழும்பூர் என ஆகிய 6 தொகுதிகளுக்கான இயந்திரங்கள் என்பது இங்கு பாதுகாப்பில் இருக்கின்றது. ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் இங்கு வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் 6 மணி முதலே அந்தந்த கட்சியை சார்ந்த முகவர்கள் இங்கு வர தொடங்கி இருக்கின்றனர். குறிப்பாக வரக்கூடியவர்களுக்கு முறையான புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை இருக்கின்றதா என்பது காண்பிக்கப்பட்டு அது முழுமையாக சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுவர். அந்த வகையில் இந்த முறை இந்திய தேர்தல் ஆணையம் முதல் முறையாக QR குறியீடு அடிப்படையில் புகைப்படத்தை காண்பிப்பதற்கான ஒரு முறையை கொண்டு வந்திருக்கின்றது. அதன்படி QR முறையிலும் வரக்கூடிய முகவர்கள், வேட்பாளர்கள் அனைவருமே முறையாக காண்பித்து சரிபார்க்கப்பட்டு உள்ளே அனுப்பப்படுவர். காலை 6 மணி முதலே ஒவ்வொரு கட்சிகளை சார்ந்த அதாவது முகவர்கள் அந்தந்த கட்சி நிர்வாகிகள் வர உள்ள நிலையில் இங்கு தற்பொழுது பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வாக்கு எண்ணும் மையத்தின் உள்ளே பொறுத்தவரை 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கின்றது. காவல்துறையினர், ஆயுதப்படை காவலர்கள் என பாதுகாப்பு என்பது வாக்கு எண்ணும் மையத்தின் உள்ளேயும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சுற்றுகளுக்கான வாக்கு எண்ணும் முடிவை அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் முறையாக ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பார். அதன் பிறகுதான் ஒவ்வொரு சுற்றுகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளிப்படும். இது தவிர தேவையான அதாவது வரக்கூடிய பத்திரிகையாளர்கள், காவலர்கள், வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் என அனைவருக்கும் தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பறை மற்றும் மின்சாரம், தீயணைப்பு என அனைத்து வசதிகளுமே இந்த வாக்கு எண்ணும் மையத்தின் உள்ளே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நுழைவாயிலேயே முறையாக சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் வரக்கூடிய அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்க்கலாம். சரியாக 8 மணிக்கு இந்த தபால் வாக்கு எண்ணும் பணி என்பது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தபால் வாக்கு எண்ணும் பணிகள் தொடர்ந்தாலும் 8:30 மணிக்கு இவிஎம் இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் என்பது எண்ணப்பட இருக்கின்றது. அசம்பாவித சம்பவங்களை தடுப்பதற்காக ஏற்கனவே காவல்துறையினர் கூடுதலாக இங்கு பாதுகாப்பு பணியில் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர். இது தவிர தேர்தல் நடத்தும் அலுவலர், உதவி அலுவலர், வாக்கு எண்ணும் மையத்தில் இருக்கக்கூடிய பணிபுரியும் அலுவலர்கள், வேட்பாளர்கள் உடன் வருபவர்கள் என அனைவருக்குமே முறையான அடையாள அட்டை என்பது சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கின்றனர். இவை தவிர ஒவ்வொரு தொகுதிகளின் விவரங்களையும் தெரிந்து கொள்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் தனியாக ஒரு இணையதளம் வாயிலாகவும் தெரிந்து கொள்ளும் ஏற்பாட்டையும் செய்துள்ளது. தற்பொழுது இங்கு லயலா கல்லூரி நுழைவாயிலை பொறுத்தவரை 8 மணிக்கு தபால் வாக்கு எண்ணும் பணி என்பது தொடங்கி இருக்கின்ற நிலையில் அதற்கு முன்னதாக பாதுகாப்பு பணிகள் என்பதும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த வாக்கு எண்ணும் பணி என்பது தொடங்கி இருக்கின்ற நிலையில் இந்த கல்லூரிக்கு வரக்கூடியவர்கள் முறையாக சரிபார்க்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாமல் வேட்பாளர்களும் காலையிலேயே ஆர்வத்துடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். ஒவ்வொரு சுற்று வாக்குகளின் எண்ணிக்கையும் முறையாக அதாவது சரியாக எண்ணப்பட்டிருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்காக அந்தந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த பணியில் கூடுதலாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற்ற நிலையில் இந்த லயலா கல்லூரியில் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான முடிவுகள் என்பது இன்றைய தினம் தெரிய வரும். அது மட்டுமல்லாமல் 8 மணிக்கு இந்த பணிகள் தொடங்கி இருக்கின்ற நிலையில் இந்த சாலை முழுவதுமே காவல்துறையினர் பாதுகாப்பு என்பது கூடுதலாக பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பொதுத் தேர்தல் கடந்த 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், சிறுவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்பது அன்று நடைபெற்று அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் தூத்துக்குடியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் மிகவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று காலை சரியாக 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை என்பது துவங்கப்பட உள்ளது. இதன் காரணமாக அதாவது வாக்கு எண்ணிக்கையில் பங்கேற்கக்கூடிய கட்சி முகவர்கள் அனைவருமே பலத்த சோதனைக்கு பிறகு தற்போது உள்ளே அனுப்பப்பட்டு வருகிறார்கள். காலை 6 மணி முதல் அனைத்து கட்சி முகவர்களும் தற்போது உள்ளே சென்ற வண்ணம் உள்ளனர். அவர்களில் மூன்று அடுக்கு கட்டமாக சோதனை செய்யப்பட்டு அவர்கள் உள்ளே அனுப்பப்பட்டு வருகிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு மையங்களில் பார்த்தீர்கள் என்றால் 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு மையம் உள்ளே, வெளியே மற்றும் வெளிப்புறங்களிலும் சேர்த்து 1200 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. காலை 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது துவங்கப்பட உள்ளது. முதலில் தபால் வாக்குகளும், அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணி அளவில் இயந்திரங்களில் உள்ள வாக்குகளும் எண்ணப்பட உள்ளது. இதன் தொடர்ச்சியாக அதாவது 9 மணி அளவில் இருந்து வாக்குகளின் நிலவரம் என்பது தெரிய வரும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இங்க 14 மேஜைகள், ஒவ்வொரு தொகுதிக்கும் 14 மேஜைகள் வீதம் போடப்பட்டு அதில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தளவு 25 சுற்றுகளாகவும், அதே போல மற்ற தொகுதிகளில் 22 சுற்றுகள் வீதமாகவும் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற உள்ளது. இது தொடர்ச்சியாக கட்சி முகவர்கள் மட்டுமின்றி அரசு அலுவலர்களுமே பலத்த சோதனைக்கு பிறகு உள்ளே அனுப்பப்பட்டு வருகிறார்கள். சரியாக காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இயந்திரங்களின் வாக்குகளும் எண்ணப்பட உள்ளது.